மாட்சிமையாம். மாதேவன் அருளும் மன்னிப்பு மாட்சிமையாம். எண்ணுவாயோ கீழக்கும் மேற்கும் தூரமே, எண்ணுவாயோ கீழக்கும் மேற்கும் தூரமே, எல்லாம் உன் பாவம் அகன்ற தூரமே, என்னாலுமே துதிப்பாய். என்னாத்து மாவேணி என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த, இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பாய். ஆமென். ஆண்டவரே, உடைய பரிசுத்த வார்த்தைகளை தியானிக்க ஆவியானவர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆவியானவருடைய திரு பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிடத்திலிருந்து பேசுகிறவன் சொன்னீங்களே ஏசப்பா. வார்த்தையானவர் வெளிப்படுவாராக. சகல கனமும் துதியும் மகிமையும் இயேசு மகாராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம், கர்த்தர் சிலுவையில் துணித்த முதலாம் வார்த்தை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 33, 34. கபாலஸ்தலம் என்று சொல்லப்படும் இடத்திலே அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். ஏசப்பாவை கபாலஸ்தலம், அதாவது மண்டை ஓடு, அந்த கொல்கதா மேட்டில் ஆண்டவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளி, இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியை வைத்து சிலுவையிலே அறைந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? முதலாவது வார்த்தை, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஆண்டவர் ஏதாவது தப்பு செஞ்சாங்களா? தப்பு செய்யவே இல்லை, இல்லையா? அவர் பாவம் அறியாத அவரை நமக்காக தேவன் என்ன செஞ்சார்? பாவமாக்கினார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விளங்கினவர், வானங்களில் உயர்ந்தவர், இவ்விதமான பிரதான ஆசாரியரே, பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர், அவரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது சவாலிட்டார். என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? என்ற ஏதாவது பாவம் இருக்கா சொல்லுங்க பார்ப்போன்னு சொல்லி சவாலிட்ட ஒரே தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர்கிட்ட எந்த ஒரு பாவமும் இல்லை. அப்போ ஆண்டவர் அநியாயமாக நம்ம அடிக்கப்பட வேண்டிய இடத்துல நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்தார். அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அவர்கிட்ட எந்த ஒரு பாவமும் இல்லை. இப்போ அறியாமல் அவங்க என்ன செஞ்சாங்க? ஆண்டவரை சிலுவையில் அறைஞ்சாங்க. அதான் கொரிந்தி ஆக்கியோன் எழுதும்போது சொல்லுவார், மகிமையின் கர்த்தரை அவர்கள் அறிந்திருந்தார்கள், ஆனால் அவர்கள் அவரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்களே. அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அவர் தெய்வம் தான் சொல்லி யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவன் என்ன செஞ்சிருக்க மாட்டான்? அறிஞ்சிருக்கவே மாட்டான். தெய்வத்தை அறிகிறோங்கிற தெரியவே தெரியல. நான் ஆண்டவர் அவர்களுக்காக, நமக்கு துரோகம் செய்த துரோகிகளுக்காக நம்ம தான் அவரை சிலுவையில் அறைஞ்சோம். அல்லேலூயா. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அறியாமல் செய்கிறாங்க ஆண்டவரே. திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். நமக்காக அந்த கேடு அடைந்தவர், பூரண அழகுள்ளவர், பூரண சௌந்தரியம் உள்ளவர், பிதாவே என்று அழைத்தார். ஃபாதர். கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால்
அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினாராம். ஹல்லேலூயா. குமாரனுடைய ஆவி என்ன? எப்பயும் ஆண்டவர்கிட்ட எப்படி இருப்பாரு? நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என்னை அனுப்பின பிதா என்னுடனே கூட இருக்கிறார். பிதா பிதா பிதான்னு சொல்லி ஆண்டவர் பிதாவையே உயர்த்தி கொண்டே இருப்பார். பிதாவுக்கு பிரியமானவர்களை எப்பொழுதும் செய்தவர். ஆகையால் அவர் சொல்வார், என்னை தனியே இருக்க விடவில்லை. மன்னிப்பு என்பது தேவனுடைய சுபாவம். எபேசியர் 1:7-8 சொல்கிறது. எபேசியர் 1:7-8 அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே, ஹல்லேலூயா, அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பை கர்த்தர் சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்தார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? மன்னிப்பை பெற்ற நாம் மற்றவர்களுக்கு நான் என்ன செய்யணும்? மன்னிப்பை வழங்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் உனக்கு மன்னிச்சன்ல, நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ? பேதுரு கேட்பாரு, ஆண்டவரே, என் சகோதரர் என்கிட்ட பாவம் செஞ்சுட்டு வந்து என்னை மன்னிக்கணும் மன்னிக்கணும்னு ஒரு 7 தடவை மன்னிக்கலாமா அப்படின்னு கேட்பார் பேதுரு. அப்போ ஆண்டவர் சொல்வார், 7 தடவை மாத்திரமல்ல, 770 தடவை நீ மன்னிக்கணும். 770 தடவைனா எத்தனை தடவை? 7 × 70 எத்தனை தடவை? 490, 490 தடவை நீ மன்னிக்கணும். அப்படி யாரும் நம்மளுக்கு விரோதமாக யாரும் நம்ம செய்யலை. அவர் பேதுரு கேட்கும்போது ஆண்டவர் பதில் சொல்லுவார், நீ மன்னிக்கணும், மனப்பூர்வமாக மன்னிக்கணும். மத்தேயு 18 அதை தான் சொல்லப்பட்டிருக்கு. 10,000 தாலந்து கடன் பட்டவனை எஜமான் மன்னித்தான். ஆனால் அவன் தன்னிடத்தில் 100 தாலந்து கடன் பட்டவனை மன்னிக்க மனசு இல்லை. உபாதிக்கு கழுத்தை நெரிச்சு உபாதிக்கிற இடத்துல என்ன செஞ்சான்? சிறைச்சாலையில் ஒப்பு கொடுத்தான். அப்போ உடன் நடந்த சம்பவத்தை அந்த எஜமான்கிட்ட போய் எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த வேலைக்காரன் சொல்லுவாங்க. சொல்லும்போது அப்போ எஜமான் ரொம்ப வேதனைப்பட்டு, ஏன்பா உங்ககிட்ட நான் 10,000 தாலந்து உன்னை நான் மன்னிச்சனே, 100 தாலந்து தானே கடன் பட்டிருக்கான், அவனை நீ மன்னிக்க கூடாதா? உபாதிக்கிற இடத்துல ஒப்பு கொடுத்தான். அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த சம்பவத்திலேருந்து உனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நீங்களும் நான் உனக்கு இறங்கினது போல நீங்களும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ? நீங்களும் உங்கள் சகோதரர் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் உங்கள் பரமபிதாவும் இப்படியே செய்வார். இப்போ என் அக்கிரமத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டார். இப்போது எனக்கு விரோதமாக யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒன்று எனக்கு பண்ணிட்டாங்க, ஆனால் நான் மன்னிக்கலைன்னா ஆண்டவர் என் அக்கிரமத்தை திரும்ப என்ன செய்வார்? அந்த திரும்ப சேர்த்துருவார். நான் மன்னிக்கப்படாத லிஸ்ட்டில் நான் வந்துடுவேன். பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் தான் நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். மன்னிக்கப்பட்டவன் உள்ளத்திலே நீ மன்னிச்சேனா உனக்கு இருக்கிற நோய்களும் சுகமாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் யாக்கோபு சொல்றார், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு, நீ சுகமாகணும்னா உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. தாவீது ராஜாவை சீமேயின்கிறவன் பகூரின் ஊரானவன் பயங்கரமாக தூசிக்கிறான். அப்சலோமுக்கு பயந்து ஓடி போகிறான். தாவீது ராஜா வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் நிறைய பேர் போர் சேவகர்கள், பலசாலிகள், யுத்த வீரர்கள் எல்லாரும் தாவீது ராஜாவோடு நடந்து போகிறாங்க. பயங்கரமாக கற்களை எறிகிறான். அந்த சீமைங்கிறவன் கொடிய தூசணமாக தூசிக்கிறான். பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, நீ அக்கிரமத்தில் அகப்பட்டாய், இரத்த பிரியனே, நீ சவுல் வீட்டாரின் இரத்த பழியை கர்த்தர் உன்மேல வீச பண்ணினார் அப்படின்னு சொல்லி பேலியாளின் மனுஷன், நீ இரத்த பிரியன், எவ்வளவு புண்பட முடியுமோ கொடிய தூசணங்களால் தூசிச்சான். அப்போ அந்த தாவீது ராஜா கூட இருந்தவன் அந்த யோவாப்புடைய தம்பி, அவனுக்கு கோபம் வரும். அந்த செத்த நாய் என் ராஜாவை தூசிப்பானே, அவனை நான் கொல்ல போறேன்னு சொல்லுவான். சொன்ன உடனே தாவீது ராஜா சொல்வார், வேண்டாம்ப்பா, கர்த்தர் அனுமதி கொடுத்துருக்கிறாரு, தாவீது ராஜாவை தூசிக்கணும்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இதை நினச்சி நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு கர்த்தர் நன்மையை சரி கட்டுவார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி நம்ம என்ன செஞ்சோம்? கோபாக்கினைக்கு இடம் கொடுத்தான், பழி வாங்கலை. அல்லேலூயா. சில நேரம் நம்மளை மனிதர்கள் கொடிய தூசணமாக தூசிப்பாங்க, பழி வாங்கக்கூடாது. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அதே ராஜா தாவீது ராஜா அப்சலோமை விண்மண்ணி யோர்தானை கடக்கிற நேரத்தில் இந்த சீமைக்கு இப்போ பயம் வந்துருச்சு. இப்போ நம்மளை என்ன செஞ்சிருவான்? தாவீது ராஜா
கொன்றுவான்னு சொல்லி யோர்தானை கடக்கிற இடத்துல ஃபஸ்ட்டாலாம் முந்தி வந்து காலில் விழுந்து, ராஜா என்னை மன்னிச்சிருங்க, மனசில் வைக்க வேண்டாம், நான் அக்கிரமம் செஞ்சிட்டேன்னு சொல்லி கேட்பான். சரி போப்பா, நான் சாக மாட்டேன், நீ சாகலை போ அப்படின்னு கர்த்தரை நாமத்தினால. ஆனால் அவனுக்குள்ளே மனசில் வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. யாருக்கே? தாவீது ராஜாவுக்கு. தன் மகன் சாலமோன்ட்ட சொல்லி கொடுத்துட்டார், நீ அவனை குற்றமற்றவன் என்னாத, மன்னிச்சாலும் அது அறகுறையாக மன்னிச்சாருன்னு சொல்லலாம். மனசுக்குள்ளே என்ன அர்த்தம்? வருத்தம்னா வருத்தம். தாவீது ராஜாவுக்கு இவ்வளோ நம்மளை கொடிய தூசணமாக தூசிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி. ஆனால் சாலமோன் ராஜா ஒரு வாய்ப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, செகண்ட் சான்ஸ். நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் மரணத்துக்கு பாத்திரவானாக இருந்தாலும், தாவீதை நான் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்கிறேன், பிதாவாகிய தேவனுக்கு ஒப்புமையாக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தாவீதின் குமாரன் சாலமோன் தேவகுமாரனுக்கு ஒப்புமையாக நான் சொல்கிறேன். ஆனால் அந்த சாலமோன் சொல்கிறான், ஒரே ஒரு சான்ஸ், நீ எங்கள் அப்பாவுக்கு செஞ்ச துரோகம் தெரியும், இப்போ உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நீ இதிலேருந்து மீண்டு வரணும்னா நீ என்ன செய்யக்கூடாது? இந்த எருசலேம் நகரத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? எருசலேம் நகரத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. எருசலேம்ங்கிறது மகாராஜாவின் நகரம், இங்கே தான் நீ இருக்கணும். சாகம் தட்டிக்கு இங்கே இருக்கணும், வீடை கட்டி இங்கே இருக்கணும். என்னதான் ஒரு காரணம் சொல்லி போனேன்னா செத்துருவேன்னு சொல்கிறார். ஆனால் சரி, நல்ல வார்த்தை, இவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. இப்படி தான் ஆண்டவர் செகண்ட் சான்ஸ் ஆண்டவர் கொடுக்குறார் நம்ம வாழ்க்கையிலே. ஆனால் நம்ம மன்னிக்க தவறினோம்னா நம்முடைய வாழ்க்கையில் சாபங்கள் உண்டாகும். மரணத்துக்கு பாத்திரவான் அவன், அதை பிக்கப் பண்ணிக்கிட வேண்டாமா? சீமேயி, அவன் சீமையினுடைய வேலைக்காரங்க என்ன செஞ்சிட்டாங்க? அந்த காத்தின் ராஜா ஆகேஷன் இடத்துல ஓடி போயிட்டாங்க. என்ன அதாவது உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க சாலமோன் இவனும், இந்த எருசலேம் விட்டு நீ போனேன்னா உன் உயிர் துண்டிக்கப்படும், அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, உன் மேலே ஒரு ரத்த பலி இருக்கும். அப்போ இந்த செகண்ட் சான்ஸை யூஸ் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஆண்டவர் கிருபையாக தருணத்தை கொடுக்கிறார் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும். நீ இந்த மகாராஜா நகரத்தை விட்டு போகாத, தேவ சமூகத்தை விட்டு போகாத, போனேனா உனக்கு ஆக்கினை கீப் அப் பண்ண. இவன் என்ன பண்ணிட்டான்? வேலைக்காரனை தேடி போயிட்டான். அது நம்ம ஆட்கள் சொல்லி கொடுக்காம இருந்தானே, சொல்லி கொடுத்துட்டாங்க. சாலமோன் ராஜாட்ட கூட்டு விட்டான் ஆளை அனுப்பி. என்ன? ராஜாவின் கட்டளையை மீறினது என்ன? தேவனுடைய ஆணையை நீ மீறினது என்ன? நீ நல்ல வார்த்தைன்னு சொன்னையே. துண்டிக்கப்பட்டான். பெனாயான்கிற ஒரு படைத்தலைவன் அனுப்பி கொன்று போட்டான். கிருபையா செகண்ட் சான்ஸ் கிடச்சிது. இல்லை முதல் தடவை அவன் கொல்லப்பட்டிருக்கணும். தாவீது ராஜா கொல்லலை, சாலமோன் ராஜா ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். அல்லேலூயா. ஆனால் அந்த உடன்படிக்கை மீறி விட்டான். நம்மளும் கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கையை மீறக்கூடாது. அல்லேலூயா. மற்றவர்களை மனப்பூர்வமாய் மன்னிக்கணும். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடி போனால் நமக்கு ஆபத்து. சீமையை போல இவ்வளோ பெரிய கிருபை இழந்துட்டான் இல்லையா? இல்லையா பிரதர்? எவ்வளோ பெரிய கிருபை இழந்துட்டான் சீமையை. தேவனுடைய ஆணையை மீறி போயிட்டானே. மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. யோசிப்பு மன்னித்தான், சகோதரர்களை மன்னித்தான், ஸ்தேவான் மன்னித்தார். கல்லறிந்து கொள்ளவங்களை நம்மளும் நம்முடைய துரோகம் செய்தவங்களை மன்னிக்க கடமைப்பட்டிருக்கோம். முடியலைன்னா ஏசப்பா எனக்கு மன்னிக்க என்ன செய்யுங்க? கிருபை தாங்க. மன்னிக்கிறது தேவ சுபாவம், தேவனுடைய சுபாவம். எனக்கு கிருபை கொடுங்கப்பா, எனக்கு கிருபை கொடுங்கப்பா. ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பேரால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. எங்கள் பாப்பாவை எடுத்த எனக்கு எல்லாம் தெரியும். எவ்வளோ பேர் நிந்திச்சிருக்கிறாங்க இல்லையா? ஆனால் மன்னிக்க நம்ம கிருபை நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. மனப்பூர்வமாய் நாங்களும் உம்மை போல மற்றவருடைய அக்கிரமங்களை மன்னிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. எங்கள் அக்கிரமங்களை நீங்கள் தயவாக மன்னிச்சிங்க ஏசப்பா. இந்த தெய்வீக சுபாவம் எங்களுக்கு உண்டாகட்டும் ஏசப்பா. சீமையை போல ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைச்சும் தேவ சமூகத்தை விட்டு விலகி போன பொழுது, தேவனுடைய ஆணையை மீறின பொழுது அவன் துண்டிக்கப்பட்டான். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் எத்தனையோ தருணங்களை நீங்கள் கொடுக்குறீங்க. இன்றைய அனுக்கிரக காலம், இன்றைய இரட்சணிய சால், ஒரு மனம் திரும்புதல் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.